யூனிவர்ஸ் தோழமைகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் தொடர்ச்சியான இந்த காணொளிகளில் அவருடைய தனி சிறப்புகளை நாம் பேசி வருகிறோம். அந்த வகையில் நாம் முதல் 2 காணொளிகளில் நான் சொன்ன காரணம் தங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். இதை முதன்முறையாக பார்ப்பவர்கள் சற்று பின்னோக்கி சென்று பார்த்தால் மொத்தம் 4-5 வீடியோவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீட்டெயில் கிடைக்கும். அதிமுகவில் இணைந்த எம்ஜிஆர்னு சொல்லி போட்டிருப்பேன். அதிமுகவை உருவாக்கிய தொண்டருங்கிற தலைப்பில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியெல்லாம் சேர்ந்தார் இல்லையா, எம்ஜிஆர் ஏன் கட்சி ஆரம்பிக்கலை, எம்ஜிஆர் ஏன் ரத்தத்தின் ரத்தமேங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு காரணத்தை சொன்னார் அப்படிங்கிற நிலவெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நாம் சொல்ல இருக்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற கட்சியை அனகாபுத்தூர் ராமலிங்கம் அவர்கள் துவக்கி இருந்தாலும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக எம்ஜிஆர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த செய்தியெல்லாம் ஒரு ஓவர்டேக் நியூஸ். ஆனால் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி ஒன்று யாருக்கும் தெரியுமா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. எப்பயுமே ரகசியங்கள் ரொம்ப பாதுகாக்கப்பட்டு இருக்கும், பவர் ரொம்ப சைலன்ஸாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. எம்ஜிஆர் தன்னுடைய தொண்டன் உருவாக்கிய கட்சியில் இணைந்து அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளரானார். ஆனால் எம்ஜிஆரே ஒரு கட்சியை உருவாக்கினார். அது எது? அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது அவரின் காலத்தின் தேவையை நிர்ணயித்தது. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக நீடிக்க வேண்டுமா, இல்லை என்றால் அவர் அப்படியே அந்த பதவியில் இருந்து இறங்கி மீண்டும் நடிக்க செல்ல வேண்டுமா என்கின்ற நிலையை உருவாக்கினார்கள். அது யார், என்ன காரணம்? அப்படி என்றால் அவர் ஒரு கட்சியை உருவாக்கினார் என்றால் அவர் தமிழ்நாட்டில் தானே உருவாக்க வேண்டும். அந்த கட்சி என்ன அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். இல்லை, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போக வேண்டும் என்பதற்காக தனக்கு இடைஞ்சல் கொடுத்தவர்களுக்கு இன்னொரு இடைஞ்சலை கொடுத்து ஒரு சின்ன கோடு ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா அதுக்கு பெரிய கோடை ஒன்றை போட்டு பெரிய பிரச்சனையை ஆக்குவதைப் போல எம்ஜிஆர் அவர்கள் திட்டமிட்டு தன்னை அழிக்க நினைத்த ஒன்றிய அரசாங்கத்தின் அன்றைய பிரதமராக இருக்கக்கூடிய மதிப்புமிக்க இந்திரா காந்தி அவர்களுக்கு தனது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா தேசத்தில் அந்த கட்சியை காலி செய்யும் வேலையே செய்தார். அதற்கு ஏன்? அது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் தான் துவங்கிய ஒரு கட்சியை முதலமைச்சர் ஆன பின்பு திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது தன்னுடைய தாய் கழகம், பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய கழகம், தான் எந்த கட்சியோடு முரண்பட்டு இருந்தோமோ அந்த கட்சியிலிருந்து விலகி தனி கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் ஆன பிறகு மீண்டும் அந்த கட்சியில் சேர்வதற்கு முயற்சி எடுத்தது யார்? நீங்கள் இந்த 2 சம்பவமும் இணையும் போது அவர் ஒரு கட்சியே உருவாக்கக்கூடிய அந்த விதத்தை சொல்லியிருக்கேன். இப்போ இன்ட்ரோடக்ஷன் சொல்கிறேன். 1972 எம்ஜிஆருக்கு நெருக்கடி கொடுத்து அல்லது என்றால் கொடுக்கப்பட்டு வெளியேறி அல்லது வெளியேற்றப்பட்டு எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் ஒரு திராவிட இயக்கத்தின் பற்றாளன் என்கின்ற முறையில் நான் பேசவில்லை. ஒரு வரலாற்று ஆசிரியராக மட்டும்தான் இந்த கருத்தை நான் பதிவு செய்கிறேன். இது நடந்தது உண்மை. எம்ஜிஆர் வெளியேறியது உண்மை, வெளியேற்றப்பட்டது உண்மை. அது நடந்துக்கிட்டோம், அப்படியே நிற்கட்டும். அது அரசியல் நடந்துருச்சு. இப்போது கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. கட்சி ஆரம்பித்து பிரச்சாரம் போயிடுச்சு. திண்டுக்கல்லில் மாயத்தேவர் நிற்கிறார். முதல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக திண்டுக்கல்லில் மாயத்தேவர் நிற்கிறார். யாரும் எதிர்பாராத விதமாக காமராஜரோட கட்சி, ராஜாஜியோட கட்சி, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி, லோக்கலில் ஆளும் கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம், இன்னும் பல கட்சிகள் எல்லாம் நிற்கும்போது ஒரு சாதாரண ஒரு நடிகன் என்று எள்ளி நகையாடியவர்கள் நின்ற தேர்தலில், அந்த கட்சி தேர்தலில் தான் மாயத்தேவர் நிற்கிறார். எதிர்த்து நின்றவர் யாருன்னு கேட்டால் இன்றும் உயிரோடு இருக்கிறார் பொன் முத்துராமலிங்கம் என்பவர். அவர்தான் மறுமலர்ச்சி திமுக துவங்குகிற போது தலைவர் வைகோ அவர்களோடு பயணித்து மிகப்பெரிய பிரளயத்தை கிளப்பியவர். அன்னைக்கு எம்ஜிஆர் கட்சியை விட்டு விலகும்போது போகாத பொன் முத்துராமலிங்கம் அவர்கள் தலைவர் வைகோ அவர்கள் திமுகவிலிருந்து வெளியேறுகிற போது மிகப்பெரிய சிப்பாயாக, தளபதியாக, கேப்டனாக இருந்து வைகோ அவர்களையே வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருந்தார் என்பதுதான் அதிசயம். அவர் யார் என்று கேட்டால் எம்ஜிஆரை எதிர்த்து தேர்தலில் நின்றவர், சிம்ம சொப்பனம் கொடுக்கக்கூடியவர். அந்த தேர்தலில் மாயத்தேவர் ஜெயிச்சு வெளியில் போயிடுறாரு. பெரும் அதிர்ச்சி காத்து கிடக்கு. அடுத்து என்ன நடக்குதுன்னா, கோவை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பால தண்டாயுதபாணி கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு முக்கிய தலைவர், அவர் இறந்துடுறார். அந்த இடைத்தேர்தல் நடக்குது.
சட்டமன்ற தேர்தலுக்கு நடக்குது. இந்த 2 தேர்தலிலும் அதிமுக வேட்பாளர் போடுறாங்க. அப்பயும் பார்த்துக்கோங்க, அவர் நடிகர் தான். ஆனால் மக்கள் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார்கள். அது சார்பாக 2 பேர் தேர்தல் நின்னாங்க. ஏன்னா ஒரு காணொலியில் ஒரு செய்தியை மட்டும் போயிடாமல் வரலாற்று செய்திகள் நீங்கள் பெயர்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் ஆதாரப்பூர்வமாக எதையும் சொல்லுகிறேன். இப்பொழுதும் காட்டுகிறேன். எதையும் ஆதாரம் இல்லாமல் நான் பேசுவதில்லை என்பதை இந்த செய்தி மூலமாக காட்டுகிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி ஏன், அதைத்தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதில் பார்வதி கிருஷ்ணன் என்பவரும் அரங்கநாயகம் பின்னால் அமைச்சராக இருந்தார் இல்லையா, அரங்கநாயகம், அவங்க 2 பேரும் தான் போட்டியிட்டு ஜெயிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க, கோவை சட்டமன்ற தொகுதியிலையும் ஜெயிச்சிட்டாங்க. பாண்டிச்சேரியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியையே பிடித்து விட்டது. தமிழகத்தில் பிடிப்பதற்கு முன்னால் பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிச்சிருச்சு. இந்த வரலாறுலாம் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் திரண்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சும்மா இருப்பாங்களா? இன்றைக்கே எடப்பாடி அவர்களுக்கு அதிமுகவுக்கு என்ன நிலைமை நடந்து கொண்டு இருக்கிறது நினச்சி பார்க்க முடியுதா? சாதாரண நிர்மலா அவர்கள் இன்றைக்கி எல்லா தலைவர்களையும் பார்க்குறாங்க. 5 ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் லண்டனில் சேல்ஸ் கேர்ளாக இருக்கக்கூடிய ஒரு பெண் இன்று ஒன்றியத்தின் நிதியமைச்சராக இருந்து ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறார். 25 ஆண்டுகளுக்கு முன்பு தேநீர் விற்று கொண்டிருந்தேன் என்று சொன்ன மோடி அவர்கள் இன்றைக்கு அதிமுகவை ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய தேசத்தின் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட அமித்ஷா அவர்கள் இன்றைக்கி அதிமுகவை ஆட்டு வைத்து கொண்டு இருக்கிறார்கள். செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா எடப்பாடி ஒன்று சொல்லும்போது இந்த செய்தி அங்கே போகுது. இந்த செய்தி அன்றைக்கு எம்ஜிஆருக்கே நடந்தது. ஒரு கட்டத்தில் அன்னை இந்திரா காந்தி அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு தனது கட்சியை இணைக்க வேண்டும்ங்கிற நிலைமைக்கு அந்த சூழல் ஒன்றாக்குறாங்க. ஏன்னா ஒன்றியத்தோட பவர் எப்படி இருக்குன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு பவரில் இருக்கும். கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவருடைய மனைவியாரையும் அங்கே விசாரணைக்கு உள்ளே உள்ளாக்கப்பட்டு கலைஞர் கருணாநிதியிடமும் சோதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கும் இடத்திலே தேர்தல் உடன்பாடு பேசப்பட்டது. அங்கு வந்தவர் குலாம் நபி ஆசாத் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்பொழுது 63 தொகுதிகளும் கொடுக்கப்பட்டது என்பதை மறந்துவிடக்கூடாது. இதெல்லாம் நினச்சிக்கணும். இந்த காலத்திலே இவ்வளோ தூரம் இருக்குன்னா அன்னைக்கு எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கணும். நாங்கள்லாம் அரசியலில் பருவத்தில் இருக்கிற பொழுது 356 விடிஞ்சா அந்த சட்டத்தை பயன்படுத்தி விடிஞ்சா ஆட்சியில் இருக்கார். அதை எஸ்எஸ் சந்திரன் கூட ஒரு திரைப்படத்தில் இது கேலியாக வச்சுருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, 356 அப்படின்னா பதறி போய் அரசியல் கட்சிகள்லாம் முடிக்கிறது மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பார். அந்த அளவுக்கு இருந்து அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். கர்நாடகத்தில் மதிப்புமிக்க பொம்மை அவர்களுடைய வழக்கில்தான் அந்த இது தடுக்கப்பட்டது. மாநில அரசாங்கத்தை தடுப்பதற்கு முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது. இப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து அவர் வெற்றி மேல் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கிறாரு. இந்திரா காந்தி அவர்களுக்கு ஒரு சோதனை வருகிறது. 1977க்கு சமயத்தில் அவர் மிசா சட்டத்தினை பயன்படுத்தி அத்தனை அரசியல் கட்சிகளையும் அவர் நெருக்குகின்ற சூழல் வருகிற பொழுது தன்னை தற்காத்து கொள்ள இந்திரா காங்கிரஸோடு அதிமுக அவர்கள் சேர்ந்து கூட்டணியை நடத்துகிறார்கள், தேர்தல் நடத்துகிறார்கள். இந்தியா முழுவதும் தோற்ற இந்தியா காங்கிரஸ் ஒரு சாமானிய மனிதனிடம் தோற்ற அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இந்திய காங்கிரஸ் அனைத்து வெற்றியை பெறுகிறது. அதற்கு காரணம் எம்ஜிஆர் அவர்கள். இப்போ விடுவாங்களா? இப்போ ஒன்றியத்தில் ஆட்சி மாறிடுச்சு. மொரார்ஜி தேசாய் எங்கனக்குள்ளே ஆட்சிக்கு வந்துட்டார். இந்திரா காந்தி தோத்துட்டாங்க. இங்கே எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டார், முதலமைச்சர் ஆகிட்டார். நேற்று வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருந்தவர் முதலமைச்சர் ஆகிட்டார்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன செய்யுது? நான் ஒன்றிய அரசோடு நாம் நல்லுறவு ஒற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்திரா காங்கிரஸோட கூட்டணியை கட் பண்ணுறாங்க. நேரடியாக மத்திய அரசாங்கத்தோட ஜனதாதளத்தோட இணக்கமாகுது. இந்த நேரத்தில் மீண்டும் சொல்கிறேன், கோயம்புத்தூரில் ஒரு தேர்தல் வருது, இடைத்தேர்தல். கோயம்புத்தூர் பக்கம் உத்தரப்பிரதேசத்தில் தோற்ற அன்னை இந்திரா காந்தி எங்கே போட்டிடுறதுக்கு வராங்கன்னா நேரடியாக கோயம்புத்தூருக்கு போட்டிடுறதுக்கு வந்துடுறாங்க. அப்போ கலைஞர் ஒரு அறிக்கை கொடுக்குறார். என்ன அறிக்கை தெரியுமா? மிசாவில் துள்ள துடிக்க இரத்த காயங்களோடு அழிக்க முடியாத அவமானத்தை உருவாக்கிய ஒரு தலைமையை நீ தமிழ்நாட்டில் போட்டியிட்டு நீ ஜெயிக்க வைக்க வேண்டும் நினைத்தால் அதை நாங்கள் ஒருபோதும் விடமாட்டோம்னு சொல்லி எம்ஜிஆர் அறிவிக்கிறார், கலைஞர் அறிவிக்கிறார். அதுதான் அந்த செய்தி. இப்போ எம்ஜிஆர் பயந்துடுறார் தமிழ்நாட்டில். ஏன்னா கலைஞர் யாருன்னு எம்ஜிஆருக்கு தெரியும், 2 பேரும் ஒன்றா இருந்தவங்க இல்லையா? இதோட விளைவு எந்த மாதிரி போய் நின்று நமது ஆட்சிக்கு களங்கம் ஏற்கும் என்பதற்காக அந்த கூட்டணியிலிருந்து எம்ஜிஆர் விலகுகிறார். இந்த நிமிடத்தில் மீண்டும்
காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது. இப்போது அந்த பிரதமரான இந்திரா காந்தி இருக்குல்ல, நீ அன்னைக்கு என்ன விட்டுட்டு போன, இப்போ நான் உங்ககிட்ட பிரதமராக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரை எச்சரிக்கக்கூடிய நிலைமை வருகிற பொழுதுதான் திமுக இந்திரா காங்கிரஸோடு சேர்த்து விட்டது. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகங்கிற வசனத்தை சொல்லி கலைஞர் அவர்கள் சேர்ந்துக்கிட்டார். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஷோலை என்கின்ற எழுத்தாளர் மதுரையில் இருந்து வேலை பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது, அரசியல் வேலை பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது சொல்கிறாரு, ஷோலையனே, நம்மை வைத்து திமுகவை அழிப்பதற்கு திட்டமிட்டார்கள், இப்பொழுது திமுகவோடு இணைந்து நம்மை அழிக்க திட்டமிடுகிறார்கள். இந்த பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய கட்சியும் தந்தை பெரியார் உருவாக்கிய கொள்கைகளையும் நாம் விட்டுவிடக்கூடாது, நாம் இருவரும் இணைய வேண்டும் சொல்லி முடிச்சிட்டார். ஏன்? எதிரிக்கு எதிரி நண்பன். இப்போ இந்த நிலைமையில் யார் பேசுகிறா, யார் ரெண்டு பேருக்கும், கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையை தொடங்குவது யார் என்று சொன்னால், சோலை அவர்களிடம் சொல்லும்போது, ஏற்கனவே எம்ஜிஆர் ஆட்சி துவங்கிய போது அவர்களுக்கு கலைஞர் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டுன்னு அவர் சொல்லியிருந்தார். அந்த குற்றச்சாட்டு கவர்னர் வரைக்கும் கொண்டு போய் மனு கொடுக்குற இடத்துல ஆயிரக்கணக்கான, அதாவது பத்திரிகையில் ரிப்போர்ட்டு படி லட்சம் மக்கள் கூடினார்கள் என்கின்ற செய்தியை அந்த இடத்துல சேர்ந்துருது. அப்போ அதுக்கெல்லாம் காரணமாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் மீன்ஸ் சோலை அவர்கள் இருப்பான்னு சொல்லி காட்டு, இது யார் சரியான இருக்கணும்னு சொல்லும்போது திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆசிரியர் வீரமணி அவர்களை செய்கிறாங்க. ஆசிரியர் வீரமணிகிட்ட அவர்கள்ட்ட போய் இதை சொல்லும்போது பயங்கரமான அதிர்ச்சி அடைகிறாங்க. அதிர்ச்சி அடைஞ்சு இதை நம்பவே முடியவில்லை, உண்மையா அப்படிங்கிற செய்தியை கேட்டு அது உண்மை என்று ஒப்புக்கொண்ட பிறகு எம்ஆர் ராதா திடல், பெரியார் திடலுக்குள்ளே எம்ஆர் ராதா மண்டப திடலில் வச்சு அந்த வார்த்தையை பேசி முடிக்கிறாங்க. இந்த தகவல் கலைஞருக்கு போகிறது, கலைஞருக்கு தகவல் எம்ஜிஆருக்கு போகிறது. இரண்டு பேரும் தந்தை பெரியார் நினைவு நாளில் சந்திப்பதாக ஒப்புக்கொள்ளப்பட்டது. இடையில நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டாங்கன்னா நம்மளுடைய ஆட்சி நம்ம சொல் கேட்க முடியாது என்று ஒன்றிய அரசாங்கம் முடிவெடுக்கிற பொழுதுதான் அதிமுகவிற்கு இழுக்கு வரப்போகிறது, அதிமுகவுக்கு அழிவு வரப்போகிறது என்று உளவுத்துறை மூலமாக எச்சரிக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை, சொல்லுகிறேன். பக்கம் 43 தந்தை பெரியாரும் டாக்டர் எம்ஜிஆரும் என்கின்ற புத்தகத்தில் இந்த செய்தி பதிவாயிருக்கிறது. அதைத்தான் நான் சொல்கிறேன். நான் ஆதாரம் இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் இதெல்லாம் நடக்குமா? நான் மீண்டும் சொல்லுகிறேன், மீண்டும் மீண்டும் நான் சொல்லுவது என்னவென்று சொன்னால், அரசியல் தெரிந்த மூத்தவர்களுக்கு இது செய்தி அல்ல. ஆனால் இளம் தலைமுறைக்கு அரசியலே தெரியாமல் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த இனத்தை மீட்டெடுப்பதற்கும் திராவிடன் என்ற கொள்கையை நிலைத்து நிற்ப வச்சிருக்கவும் எப்படிப்பட்ட தலைவர்கள் தன்னையெல்லாம் பெரிதென கருதாமல் முயற்சி செய்தார்கள் என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளிகளை நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா இந்த செய்தியெல்லாம் இப்போ கிடையாது. அப்போது ஒரு கட்சி ஆரம்பித்து முதலமைச்சரான பிறகு ஒன்றிய அரசாங்கத்தோட இறுக்கம் வருகிற பொழுது அதை உடைத்து எறிவதற்கு நாம் இரண்டுவரும் ஒன்று சேர வேண்டும் இருக்கக்கூடிய அந்த தன்னலமற்ற சேவை இருக்கு இல்லையா, அது எம்ஜிஆரிடம் இருந்தது. அதைத்தான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். எம்ஜிஆரோட புகழின் உச்சங்களில் போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். அப்போது இது தடுக்கப்பட்டது. எப்படி தடுக்கிறாங்கன்னா, எம்ஜிஆர் போய் திமுக கூட சேரணும்னா நம்மக்கிட்ட சேரட்டுங்கிறாங்க, காங்கிரஸோட சேரட்டுங்கிறாங்க. அப்போ எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா, அது ஒருபோதும் நடக்காதுங்கிறார். அதுதான் சொல்கிறேன். இப்போல்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு பேசுகிறாங்க இல்லையா, கட்சி ஆரம்பிச்சுட்டு என்ன கூத்தாடின்னு சொல்கிறீங்க, அதை சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவன் ஏன் கட்சி ஆரம்பிக்கிறான் அவனுக்கே தெரியல. கூட வந்த படம் தான் பெருசாக இருக்கே தவிர மற்றவங்க படங்கள்லாம் ஓரமாக இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் கூர்மையாக கவனித்தால் தெரியும். ஆனால் எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் பணிக்கு முன்னால் கால் தூசு அளவுக்கு கூட மற்றவர்களின் அரசியல் பணி இருக்காதுங்கிறதுக்கு இந்த ஒரு சாட்சி. இப்போது இந்த நிலைமையில் எம்ஜிஆருக்கு நெருக்கடி கொடுத்து ஒன்றிய அரசாங்கம் நெருக்கடி தான் நான் முதலில் தலைப்பு நான் போட்டிருக்கிறேன் அல்லவா, எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, எம்ஜிஆரால் உருவான என்டிஆர் போட்டேன் இல்லையா. இப்போ அங்கே வாரேன். என்டிஆருக்கு ஒரு பிரச்சனை. இந்த நேரம் பாருங்களேன், ஒரு சமயோகித புத்தி. இப்படி ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் என்டிஆர் ராமாவரம் தோட்டத்திற்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களை பார்ப்பதற்கு வாரார். கீழே வாராங்க. சோலை போய் சொல்கிறார், எழுத்தாளர் சோலை போய் சொல்கிறாரு, அப்படியா எதுக்கு வந்திருக்கிறாங்க தெரியலையே அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அந்த இடத்தில் ஆசிரியர் வீரமணி அவர்களும் இருக்கிறார்கள். அப்போ என்ன ஒரு பிரச்சனை சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு சொத்தை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பத்திரிகையான தமிழ் பத்திரிகை ஒன்று, அந்த ஓனர் என்டிஆரோட உறவினரோட வீட்டை வாங்கியிருக்கிறார்.
ஆனால் அதோட சாவியை கொடுக்கலையாம். அப்போது சாவியை கொடுக்கல, நேராக முதலமைச்சர்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு என்டிஆர் நேரடியாக வர்றாரு. 2 பேரும் பேசுகிறாங்க. உடனே ஃபோன் போடுறாங்க, நான் வெளிநாடு போகிறேன், நான் திருப்பி கொடுத்துட்றேங்காங்க. இப்போ தான் எம்ஜிஆர் மனசில் ஒன்று ஓடுது. நான் சொன்னேன் இல்லையா, சின்ன கோடுக்கு பக்கத்தில் பெரிய கோடு, அதுதான் அரசியல். எம்ஜிஆர் திரைப்படத்தில் ஆடி பாடி சண்டை ஓடுவது மட்டுமல்ல, நுணுக்கமான அரசியல்வாதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நுணுக்கமான அரசியல் தெரியவில்லை என்றால் இந்திய அரசியல் ஜோபிக்க முடியாது என்பதற்கு இது ஒரு காரணம். அப்போது என்டிஆருக்கு அந்த காரியத்தை செஞ்சு முடித்த உடனே தனக்கு இடையூறாக இருக்கக்கூடிய இந்திரா காங்கிரஸ் என்கக்கூடிய கட்சி ஆந்திராவில் பலம் பொருந்தியதாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் துடைத்தெறியப்பட்டு விட்டது. ஆந்திராவில் அதிர்ச்சி கொடுத்தால் என்ன என்ற முடிவெடுத்து என்டிஆரை துவக்குகிறார். என்டிஆர் அவர்களே ஹைதராபாத்தில் இங்கேருந்து யார் அனுப்புனாருங்கிற பேரை கூட நான் சொல்கிறேன். இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தரை அனுப்புகிறார். அவங்க பேர் அங்கமுத்து, ஆர்ட் ரைட்டர் அங்கமுத்துங்கிறவரை அனுப்புகிறார். அவர் தான் கட்சிக்கு மேடை முதற்கொண்டு எல்லாமே போட்டு உருவாக்குறாரு. எம்ஜிஆரை ஃப்ளாஷ் பண்ணுறாங்க. என்டிஆரை இன்றைக்கி பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அப்படிலாம் கிடையாது. டைரெக்டாக உருவாக்குறாரு. தானே ஒரு கட்சியை உருவாக்குறாரு ஆந்திராவில். அதுக்கு அந்த இடத்துல என்டிஆரை அறிவிக்கிறாரு. என்டிஆரை ப்ரொமோட் பண்ணுறாங்க. தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர், ஆந்திராவில் என்டிஆர். இது பெரிய வரலாறு, மணிக்கணக்காக பேசக்கூடிய வரலாறு. ஒரு ஜம்பை மட்டும் சொல்கிறேன். ஆனால் என்டிஆர் ஒரு கட்சிக்கு தலைவராகவும் நாட்டின் முதலமைச்சராகவும் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவையில்லாத இடத்தை தேவையில்லாத நேரத்தில் தொட்டது. எம்ஜிஆருக்கு இடையூறு கொடுக்காமல் இருந்திருந்தால் ஆந்திராவில் என்டிஆர் என்ற தெலுங்கு தேசம் கட்சியே உருவாகியிருக்காது. இதை நான் அப்படியே சொல்ல, இது உள்ளதை உள்ளபடி ஆசிரியர் வீரமணி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். புத்தகத்தின் தலைப்பை சொல்கிற தந்தை பெரியாரும் டாக்டர் எம்ஜிஆரும் ஆசிரியர் வீரமணி அவர்களே எழுதிய புத்தகம். இதை விட உங்களுக்கு மாற்று கருத்து எந்த இதுவுமே கிடையாது. இதை சோலை பதிவு செய்திருக்கிறார். அதான் சொல்கிறேன், பக்கம் 43 ஆரம்பித்து அது வருது. 47 இந்த செய்தி இருக்கிறது. இப்போது தன்னால் தமிழ்நாட்டில் உருவாக்க முடியாத ஒரு கட்சியை ஆந்திராவில் உருவாக்கி தன்னை எதிர்த்த அந்த கட்சியை அழித்தொழித்தார். இப்போ வெற்றி பெற்றுட்டு உட்கார்றாங்க. கலைஞர்கிட்ட போகும்போது சொன்னாங்க, அண்ணே நம்ம கட்சி ஆரம்பிக்க போகிறோம், முதலமைச்சராகவும் ஆயிட்டோம், இப்போ தேர்தலில் நிற்க போகிற நேரத்தில் நம்ம போய் சந்தித்தா நம்ம பலவீனம்னு சொல்லி மக்கள் நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை, அண்ணே நாம் ஜெயிச்சுட்டு போய் நிற்கிறோம், தோத்துட்டு போய் நிற்கலை. அப்படியே அந்த வார்த்தையை எடுத்து இங்கே போடுங்க. அண்ணே நம்ம இப்போ ஜெயிச்சு நிற்கிறோம், தோற்று நிற்கலை. இப்போ யார் வரா? இந்திரா காந்தியே இறங்கி வருகிறார். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று சொன்னவர், உலகின் இரும்பு பெண்மணி என்று வர்ணிக்கப்பட்டவர். இங்கிலாந்தில் மார்கரெட் தாட்சர் இருந்ததை விட இந்தியாவில் மிக அதிக பலம் வாய்ந்த தலைவராக இந்திரா காந்தி இருந்தார். இதை எவரும் மறுக்க முடியாது. மார்கரெட் தாட்சருக்கு இணையாக, அந்த பதவியில் இணையாக என்று சொல்ல முடியாது, கூட சொன்னால் கொஞ்சம் கூடுதலாக இருந்தார் என்பதுதான் அரசியல் உண்மை. அப்படிப்பட்ட தலைவருக்கு ஆலோசனை சொன்னது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரதமரோட ஆலோசகர் ஜீனா பார்த்தசாரதி. இந்திரா காந்தி அவர்களின் நெருங்கிய தோழியார் தெரியுமா? இன்றைக்கி நிதியமைச்சராக இருக்கக்கூடிய பேரில் இருக்கக்கூடிய பேர் மறைந்த நிர்மலா தேஷ்பாண்டேங்கிற பெண். அவங்க தான் சொல்கிறாங்க, இனி தமிழ்நாட்டில் நாம் காலூன்ற வேண்டுமென்றால், தமிழ்நாட்டில் நாம் அரசியல் பண்ண வேண்டுமென்றால் எம்ஜிஆர் என்கின்ற மகத்தான மனிதனின் ஆதரவும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற கட்சியின் ஆதரவும் இல்லை என்றால் நாம் எதிர்காலத்தில் ஜோபிக்கவே முடியாது. இனி நம்மளுடைய பவரை காட்டுகிறோம் என்று, இனி நம்மளுடைய அதிகாரத்தை காட்டுகிறோம் என்று அவர்களுக்கு தொல்லை கொடுப்பதை விட்டுவிட்டு அவர்களோடு இணைந்து நாம் பணியாற்றுவோம்னு சொன்னார். நான் இப்போ இந்த கடைசியில் ஒரு வரி சொல்ல போகிறேன். சசிகலா அவர்களுக்கு எப்படி, ஜெயலலிதா அவர்களுக்கு எப்படி அப்பல்லோவில் ட்ரீட்மெண்ட் நடந்ததோ அதே போல் எம்ஜிஆர் அவர்களுக்கும் உடல்நலம் பலவீனமாகி அப்பல்லோவில் இருந்தார். அன்றைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி வந்தார். ஜெயலலிதாவுக்கு இன்றைய பிரதமராக இருக்க மோடி வந்தார். ஒரே மருத்துவமனை, ஒரே கட்சி, ஒரே முதலமைச்சர்கள், அடுத்தடுத்த முதலமைச்சர்கள். சம்பவம் ஒன்று, அப்பல்லோ போனார், எம்ஜிஆர் மறைந்தார்.
கொஞ்ச காலம் அது இடைவெளி இருக்குது, அது மறைஞ்சது. கட்சி சிதைக்கப்பட்டது. எம்ஜிஆரின் மனைவி ஆட்சிக்கு வந்தார். மோரில் விஷம் தயிரில் விஷம் பேசப்பட்டது. ஜெயலலிதா மறைந்தார். என்ன நடந்தது என்று உங்களுக்கே தெரியும். அரசியலில் வாரிசு என்பது கொள்கை வாரிசாக இருக்க வேண்டும். அந்த கொள்கையை காப்பாற்றுவதற்காக தன்னை பிரதானமாக நினைக்காமல், தன் கட்சியை பிரதானமாக நினைக்காமல், தான் மூச்சாக யோசித்த தந்தை பெரியாரின் கொள்கையும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் கொள்கையும் உருவாக்கி அதற்காக இன்னொரு கட்சியோடு தன் கட்சியை இணைப்பதற்கும், அதற்கான கொடியை உருவாக்குவதற்கும், அதற்கான சின்னத்தை உருவாக்குவதற்குமே துணிந்தவர் எம்ஜிஆர் என்கின்ற மகத்தான மனிதனின் புகழை சொல்லுவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சிறு குறிப்பேடுகளையும் கூட வெளியிட தவறுகிறது என்பதை இந்த இடத்தில் நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் திராவிட இயக்கம் என்பது மக்களுக்கான இயக்கம், நமக்கான இயக்கம். அதனால தான் நான் எம்ஜிஆர் 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 என்று சொல்ல வருகிறேன். நான் எம்ஜிஆர் பற்றாளன் அல்ல, ஆனால் எம்ஜிஆரின் கொள்கை விசுவாசி நான். நினச்சி பாருங்கள், நீங்கள் தன்னுடைய கொள்கைக்காக கட்சியை இணைக்கிறதுனா ஒரு சாதாரண விஷயமாக நினச்சி பாருங்கள். தன்னுடைய கொள்கைக்காக தன்னை அழிக்க வருகிறார்கள் என்பதற்காக உடனே ஒட்டிக்கொண்டு பதவி சுகங்களை அணிவிப்பதை விட்டுவிட்டு கட்சியோடு அப்படியே தன்னையும் வளர்த்து கொள்வதற்கு முயற்சிக்காமல் தன்னை அழிக்க நினைத்த கலைஞரோடையே சேருவதற்கு முடிவெடுக்கிறார்னா அப்போ எப்பேற்பட்ட தலைவராக இருந்து இந்த கொடுத்த கட்சி இன்று எந்த நிலவில் இருக்கிறது? மீண்டும் துவங்கிய இடத்திலே இருக்கிறது. ஆகையினால் தன்னை அழிக்க வந்த இந்திரா காங்கிரஸ் என்கின்ற கட்சியின் தலைவராக இருந்த இந்திரா காந்தி அவர்களுக்கு நெருக்கடி எனக்கு கொடுக்குறாயா, உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று ஆந்திராவில் ஒரு கட்சியை ஆரம்பித்து என்டிஆர் என்கின்ற தலைவனை உருவாக்கி அந்த மூலமாக அந்த கட்சியை ஆந்திரா காங்கிரஸ் என்கின்ற ஒரு கட்சியை அழித்து ஒழித்தார். அழித்து ஒழித்தார்னா நீங்கள் இதில் தவறாக எடுத்துக்கூடாது. துடைத்து எறிந்தார், நெருக்கடியை கொடுத்தார். இனி நீ என்ன தொட்டேன்னா நான் ஒன்றை தொடுவேன். இதில் இன்னொரு வரி கூட இருக்குது. எம்ஜிஆர் தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளெல்லாம் அந்த 4 முதலமைச்சர்களும் இணைத்து ஒரு மாநாடு நடத்துகிறாரு. அந்த மாநாடை கூட்டி என்டிஆர் தலைமையில் ஹைதராபாத்தில் நடத்த சொல்கிறாரு. அது ஏன்னே தெரியாமல் முழிக்கிற நேரத்தில் எம்ஜிஆர் அங்கே போகாமல் மற்ற 3 பேரை வச்சு தென் மாநிலங்களுக்கான உரிமைகளுக்கான தேவையை தீர்மானமாக போடுறார். இன்றைக்கி சொல்கிறது உங்களுக்கு ஞாபகம் வருதா? அதே மாதிரி அன்னைக்கு நடந்தது. ஆனால் அந்த இடத்திற்கு எம்ஜிஆர் செல்லவில்லை, தமிழ்நாட்டிலே இருந்தார். இனிமேல் இவரை தொடக்கூடாது என்பது அரசியல் பின்வாங்கியது. எம்ஜிஆர் பாகுபலி திரைப்படத்தில் வரக்கூடிய இடைவேளை காட்சியைப் போல இந்திரா காந்தி என்கின்ற பிம்பத்தை விட உயர்ந்து நின்றார். இன்றும் உயர்ந்து நிற்கிறார், இன்னும் வாழ்வார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.